தமிழ்ச்சொல்லி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சொல்லியானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு புதிய இணைய வழி பயிற்சி வகுப்பு தொடங்கியிருக்கிறோங்க. இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இடைக்கால புலவர்கள் அவர்களை குறித்த செய்தியை நம்ம வினா விடை வடிவில் பார்க்கலாங்க. முதல் வினா, ஒட்டக்கூத்தர் பிறந்த ஊர் எது? இதற்கான விடை மலரிங்க. சோழ நாட்டில் மலரி அப்படிங்கிற ஊரில் தான் ஒட்டக்கூத்தர் பிறந்ததாக கருதப்படுகிறது. இரண்டாவது வினா, ஒட்டக்கூத்தர் எக்காலத்தை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒட்டக்கூத்தர் எக்காலத்தை சார்ந்தவர், இதற்கான விடை 12ஆம் நூற்றாண்டு. இவருடைய காலம் என்ன அப்படின்னா 12ஆம் நூற்றாண்டுங்க. அதாவது விக்கிரம சோழனுக்கு இவர் அரசவை புலவராக விளங்கியிருக்கிறாரு. இந்த அடுத்த வினாவே அதுதான். ஒட்டக்கூத்தர் எம்மன்னனுக்கு அரசவை புலவராய் இருந்தார். இதற்கான விடை விக்கிரம சோழன். அடுத்தது, ஒட்டக்கூத்தர் பாடிய நூல்களில் தற்போது கிடைக்காத ஒரு முக்கியமான நூல் எது? கலிங்க பரணி. இப்போ ஜெயங்கொண்டார் எழுதியது கலிங்கத்து பரணி, ஒட்டக்கூத்தர் எழுதியது கலிங்க பரணி, அது நமக்கு கிடைக்கல. அடுத்தது, ஒட்டக்கூத்தருக்கு சோழன் அளித்த பட்டம் என்ன? இதற்கான விடை கவி சக்கரவர்த்தி. அடுத்த வினா, தக்கையாக பரணி என்ற நூலை பாடியவர் யார்? நம்ம கலிங்கத்து பரணி கேட்டிருப்போம். தக்கையாக பரணி என்ற நூலை பாடியவர் யார்? இதற்கான விடை ஒட்டக்கூத்தர். பொதுவாக பரணி நூலில் போர்க்களத்தை காளி பேய்களுக்கு காட்டுவதாக சொல்கிறது தாங்க மரபு. ஆனால் தக்கையாக பரணியில் பார்த்தோம்னா சிவன் உமையம்மைக்கு இந்த போர்க்களத்தை காட்டியதாக பாடப்பட்டுள்ளதுங்க. அடுத்தது, தக்கையாக பரணி எத்தனை தாழிசைகளை கொண்டது? இது தக்கைன்னு இருக்குது, தக்கன்னு வரணுங்க. தக்கையாக பரணி எத்தனை தாழிசைகளை கொண்டது? இதற்கான விடை 815 தாழிசைகளை கொண்டது. அடுத்த வினா, உத்தரகாண்டம் பாடியவர் யார்? கம்பராமாயணத்தினுடைய 7வது காண்டம் சொல்கிறோம் இல்லையா, உத்தரகாண்டம் பாடியவர் யார்? ஒட்டக்கூத்தர். அடுத்த வினா, புகழேந்தி புலவர் பிறந்த ஊர் எது? புகழேந்தி புலவர் பிறந்த ஊர் எது? அவர் பிறந்த ஊர் பொன் விளைந்த களத்தூர். இது தொண்டை நாட்டில் இருக்குதுங்க. பொன் விளைந்த களத்தூர் அப்படிங்கிற அந்த ஊரில் ஒரு வைணவ குடும்பத்தில் பிறந்தவர் தான் புகழேந்தி புலவர். அடுத்தது, புகழேந்தியை ஆதரித்த வள்ளல் யார்? புகழேந்தி புலவரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். இதற்கான விடை சந்திரன் ஸ்வர்கி. இந்த சந்திரன் ஸ்வர்கி பார்த்தீங்கன்னா முரானை நகரை தலைநகராக கொண்டு மல்லுவ நாட்டை ஆட்சி செய்து வந்த ஒரு சிற்றரசன். அவன் பேர் தான் சந்திரன் ஸ்வர்கி. அடுத்த வினா, காங்கேயன். இதில் காங்கேயன் இருக்குது. காங்கேயன் அவன் பேருங்க. காங்கேயன் மீது 4000 கோவை பாடியவர் யார்? ஒட்டக்கூத்தருங்க. அடுத்தது, 2ஆம் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் பாடியவர் யார்? இதற்கான விடையும் ஒட்டக்கூத்தர் தாங்க. அடுத்தது, நலவெண்பா பாடியவர் யார்? புகழேந்தி புலவர். ஏன்னா வெண்பா பாடுறதுல சிறந்த புலவர் யாருன்னா புகழேந்தி. வெண்பாவிற்கு புகழேந்தி அப்படின்னே போற்றப்படுபவர். அடுத்தது, நலவெண்பா எத்தனை காண்டங்களை கொண்டது? நலவெண்பா எத்தனை காண்டங்களை கொண்டது? இதற்கான விடை 3 காண்டங்களை கொண்டது. இது ஒரு சிறு காப்பியம். நலவெண்பா என்பது சுயம்வர காண்டம், கலி தொடர் காண்டம், கலி நீங்கு காண்டம் அப்படின்னு 3 காண்டங்களை கொண்டதுங்க. அடுத்தது, ஈட்டி 70. சரிங்களா, ஈட்டி 70ன்னு இருக்குது. இல்லை, ஈட்டி 70 மற்றும் அரும்பை 900 போன்ற நூல்களை பாடியவர் யார்? ஒட்டக்கூத்தர். அடுத்ததா, அல்லி அரசாணி மாலை மற்றும் பவளக்கொடி இந்த நூல்களெல்லாம் இவர் பாடியதாக கருதப்படுகிறது. யார் அவர்? புகழேந்தி புலவர். அடுத்ததா, அருணகிரிநாதர் எந்த நூற்றாண்டினை சார்ந்தவர்? அருணகிரிநாதர் எந்த நூற்றாண்டு? 14ஆம் நூற்றாண்டு. இதில் பிளாங்காக இருக்குது. 14ஆம் நூற்றாண்டை சார்ந்தவருங்க.
திருவண்ணாமலையில் பிறந்தவர். அடுத்ததா திருப்புகழ் பாடியவர் யார்? அருணகிரிநாதர். திருப்புகழ் பாடியவர் யார்? அருணகிரிநாதர். திருப்புகழ் எத்தனை பாடல்களை கொண்டது? திருப்புகழ் எத்தனை பாடல்களை கொண்டது? 1330 பாடல்களை கொண்டதுங்க. இதில் 1008 சந்த நயங்கள் இருக்குது. மேலகர்த்தா எனப்பெறும் சந்த வகைமைகளில் இருக்குது 1008. மேலகர்த்தா என்னும் சொல் வந்து தாய்ப்பண், தலைமைப்பண், பெரும்பண் அப்படிங்கிற பொருள்படுங்க. அடுத்ததா அருணகிரிநாதர் எத்தனை ஸ்தலங்களை பாடியுள்ளார்? எத்தனை திருத்தலங்களை பாடியுள்ளார்? 195ங்க. அடுத்ததா ஐயா அருணகிரி அப்பா உனைப்போல் மெய்யான ஒரு சொல் விளம்பினார் யார் அப்படின்னு யார் அருணகிரிநாதரை சிறப்பித்து சொன்னாங்க? தாயுமானவர். அடுத்தது ஆசுகவியால் அகிலமெங்கும் வீசு புகழ் காலமேகம் என்று காலமேக புலவரை சிறப்பித்து பாடியவங்க யார்? இரட்டையர். இளஞ்சூரியர், முதுசூரியர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இரட்டை புலவர்கள் அவங்க தாங்க. அடுத்தது காலமேக புலவர் பிறந்த ஊர் எது அப்படின்னு கேட்டிருக்கோம். காலமேக புலவர் பிறந்த ஊர் நந்திபுரம். காலமேக புலவர் பிறந்த ஊர் எதுனாங்க? நந்திபுரம். இது கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஒரு ஊராகும். அடுத்து காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன? காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன? வரதன். அதுதான் அவருடைய இயற்பெயர். சித்திரமடல் என்ற நூலை பாடியவர் யார்? சித்திரமடல் காலமேக புலவர். அடுத்த வினா காலமேக புலவரின் வாழ்க்கை வரலாற்றை அறிய உதவும் நூல்கள் எவை? இவருடைய வாழ்க்கை வரலாற்றை எந்த நூல் சான்று ஆதாரமாக வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்குறோம். தமிழ் நாவலர் சரிதை, வினோத ரசமஞ்சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா புலவர் புராணம். இந்த நூல்களின் வாயிலாகத்தான் காலமேக புலவரது வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளை நாம் அறிந்து கொள்கிறோம். சிலேடை பாடல்கள் பாடுவதில் வல்லவர் யார்? சிலேடைனா இரட்டு மொழிதல், இரண்டு பொருள்பட பாடுறது தான் சிலேடை அப்படின்னு சொல்கிறோம். 35 அணிகளுள் சிலேடை அணி ஒன்று. காலமேக புலவர். அடுத்தது இரட்டையர்கள் வாழ்ந்த காலம். இரட்டையர்கள் அதாவது கண்பாய கலம்பகத்திற்கு இரட்டையர்கள் அப்படின்னு பாராட்ட பெறுவாங்க. கலம்பகம் பாடுறதுல இவங்க வல்லவர்கள். இவங்க வாழ்ந்த காலம் 15ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம் அப்படின்னு கருதுகிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஏகாம்பரநாதர் உலா பாடியவர் யார்? உலா என்பது 96 சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. அதில் ஏகாம்பரநாதர் உலா பாடியவர் யாருன்னு கேட்டிருக்கோம். இரட்டை புலவர்கள். அடுத்ததா இரட்டையர் பாடிய கலம்பக நூல் இது. ஏன்னா கலம்பகம் பாடுறதுல இவங்க வல்லவர்கள் இல்லையா, அதனால் இவங்க பாடிய கலம்பக நூல் இது. கச்சி கலம்பகம். என்னன்னா கச்சி கலம்பகம். இந்த இரட்டையர்களை பற்றி சொல்லும் பொழுது ஒருவர் வந்து பார்வையற்றவர், ஒருவர் கால் நடக்க முடியாதவர். அப்போ அந்த ஒருவரை ஒரு சுமந்து, அதாவது பார்வையற்றவர் என்ன செய்வார்னா இந்த கால் நடக்க இயலாதவரை சுமந்து செல்வது வழக்கம். இந்த கால் நடக்க இயலாதவர் பார்வையற்றவருக்கு கண்ணாக இருந்து என்ன செய்கிறாருன்னா வழிகாட்டுறாருங்க. பாருங்க. அடுத்தது தில்லை கலம்பகம் பாடியவர் யார்? தில்லை கலம்பகம் பாடியவர் யார்? இரட்டை புலவர்கள் தான். கச்சி கலம்பகம் பாடியவங்களும் இவங்க தான், தில்லை கலம்பகம் பாடியவரும் இவங்க தான். அடுத்தது ஔவை என்பதன் பொருள் என்ன? அதாவது நிகண்ட நூல் என்ன சொல்லுது? ஔவை அப்படிங்கிறதுக்கு நிகண்ட நூல் என்ன சொல்லுது அப்படிங்கன்னா, ஔவை அப்படிங்கும்பொழுது நிறைய காலந்தோறும் நிறைய ஔவையார் அப்படிங்கிற பெயரில் பெண்பார் புலவர்கள் இருந்திருக்கிறாங்க. சங்ககால ஔவை இருந்திருக்காங்க, தனிப்பாடல்கள் பாடிய ஔவை இருந்திருக்காங்க, நீதி நூல்கள் பாடிய ஔவை இவங்க வந்து கிபி 15 to 17ஆம் நூற்றாண்டு, சிற்றிலக்கியங்கள் பாடிய ஔவையார் இருந்திருக்காங்க 17ஆம் நூற்றாண்டில். பிற்கால அவைன்னு சொல்லிட்டு கிபி 17 to 18ஆம் நூற்றாண்டில் ஒரு ஔவையார் இருந்திருக்காங்க. பிற்கால அவை 2ன்னு சொல்லிட்டு கிபி 18ஆம் நூற்றாண்டில் ஒரு ஔவையார் இருந்திருக்காங்க. கிபி 18 to 19ஆம் நூற்றாண்டில் ஒரு ஔவையார் இருந்திருக்காங்க. பொதுவாக ஔவை அப்படின்னா தாய், மூதாட்டி, பெண் துறவி, தவப்பெண் இப்படிலாம் அகராதியில் பொருள் இருக்குது. இதில் பொதுவாக இப்போ காலப்போக்கில் ஔவை என்பதற்கு தாய் அல்லது தந்தையினுடைய தாய் அல்லது பாட்டி அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. நிகண்டு என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். நோற்பவள் அப்படின்னு சொல்லுது. நோற்பவள் பெயர்
அப்படின்னு சொல்லுங்க. தனிப்பாடல் பாடிய ஔவையாரின் காலம். தனிப்பாடல் சங்ககால ஔவையார் வேறு, நம்ம இங்கே தனிப்பாடல் பாடிய ஔவையாருடைய காலம். இவங்க 12 14ஆம் நூற்றாண்டு இதற்கு இடைப்பட்ட காலத்தில் இவங்க வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. தனிப்பாடல் திரட்டில் ஔவையார் பாடிய பாடல்கள் எத்தனை? 90 பாடல்கள். அடுத்ததான் சிவப்பிரகாசர் நூற்றாண்டை சார்ந்தவர்? 17ஆம் நூற்றாண்டு. இடைக்கால புலவர்களில் முக்கியமான இன்னொருத்தர் யார் அப்படின்னா நம்ம சிவப்பிரகாசரை சொல்லுவோம். இவருடைய காலம் அப்படின்னு கேட்கும் பொழுது 17ஆம் நூற்றாண்டு. அடுத்தது கற்பனை களஞ்சியம் என்று போற்றப்படுபவர் யார்? கற்பனை களஞ்சியம் என்று போற்றப்படுபவர் சிவப்பிரகாசர் தான். அடுத்தது இதழ் இணையக்கூடிய எழுத்துக்கள் ப ம, இந்த எழுத்துக்கள் இல்லாமல் பாடப்படுவதுக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்கோம். இதற்கு பேர் நீரோட்டகம் அப்படின்னு பேர். நீரோட்ட யமக அந்தாதி அப்படின்னு ஒரு நூலே இருக்குது. திருச்செந்தூர் முருகன் மீது சிவப்பிரகாசர் பாடி அந்த பாடலை தான் நீரோட்ட யமக வந்தாதி அப்படிங்கிற ஒரு நூல். இதில் 30 பாடல்கள் இருக்குங்க. நால்வர் நான்மணி மாலை. அடுத்தது நால்வர் நான்மணி மாலை, இந்த நூலை பாடியவர் யார் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். இதற்கான விடை சிவப்பிரகாசர். நால்வர் அப்படிங்கும் பொழுது நமக்கு தெரியுது சைவ சமய குறவர் நால்வரான திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், இந்த 4 பேரையும் புகழ்ந்து இவங்களுடைய புகழை பாடுவதாக இந்த நூல் அமைஞ்சிருக்குது. அதுதான் நால்வர் நான்மணி மாலைங்கிறதுங்க. சிதம்பர மும்மணி கோவை. சிதம்பர மும்மணி கோவை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். இதற்கான விடை குமரகுருபரர். குமரகுருபரரை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீ திருவைகுண்டம் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கைலாசம் அப்படிங்கிற அந்த இடத்துல பிறந்தவர் இவர் குமரகுருபரர். 5 வயது வரை வாய்ப்பேச இயலாதவராக இருந்திருக்காரு. பிறகு முருகனுடைய அருளால் இவருக்கு பேசும் ஆற்றல் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது செய்திங்க. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் பாடியவர் யார்? குமரகுருபரே தான். அடுத்துதான் பிரபுலிங்க லீலை பாடியவர் யார்? இது ஒரு முக்கியமான நூல். பிரபுலிங்க லீலை கன்னட மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது இந்த நூல். இதனுடைய ஆசிரியர் சிவப்பிரகாசர். அடுத்தது மீனாட்சி அம்மை. இதில் கூரம்னு எழுத்துப்பிழை இருக்குதுங்க. மீனாட்சி அம்மை குரம். மீனாட்சி அம்மை குரம். இது வாய்ஸ் டைப்பிங்கில் இந்த மாதிரி எழுத்துக்கள் மாறிடுது. அடுத்த முறை இது சரி செஞ்சிடலாம். மீனாட்சி அம்மை குரம் பாடியவர் யார்? குமரகுருபரர். அடுத்தது இதில் பாருங்கள், அல்லம தேவரின் திருவிளையாடல்களை சித்தரிக்கும் நூல் இது அப்படின்னு கேட்டிருக்கோம். பிரபுலிங்க லீலை. இது கன்னட மொழியிலேருந்து மொழிபெயர்க்கப்பட்டதுங்க. அல்லமலிங்க வடிவிலான இறைவர், அவர் தான் நம்ம பிரபு. அல்லமலிங்க வடிவிலான இறைவர் பிரபு அப்படின்னு அழைக்கப்படுகிறார். இவரது லீலைகளை பற்றி கூறுவதால் இந்நூல் பிரபுலிங்க லீலை அப்படின்னு சொல்கிறோம். சகலகலாவல்லி மாலை பாடியவர் யார்? குமரகுருபரர். சகலகலாவல்லி அப்படின்னா நம்ம சரஸ்வதி தேவியை தான் குறிக்கும். ஏன்னா அனைத்து கலைகளையும் கைவரப்பெற்றவள் யார் அப்படின்னா சரஸ்வதி தேவி தாங்க. அவங்கள பாடியவங்க குமரகுருபரர். சித்திரகவி பாடுறதுல வல்லவர் யார்? சிவப்பிரகாசர். நாற்கவி சொல்கிறோம் இல்லையா, ஆசுகவி, சித்திரகவி, வித்தாரகவி, மதுரகவின்னு, அந்த மாதிரி அப்படி இருங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம 1 வேர்ட் பார்த்தோம். சரி, இது எல்லாமே நமக்கு மிக முக்கியமான வினாக்கள் தான். இன்னும் இருக்குது நிறைய வினாக்கள். அதாவது இடைக்கால புலவர்களே இன்னும் நிறைய இருக்காங்க. இன்னும் குமரகுருபரர் பாடிய மற்ற நூல்கள்லாம் இருக்குது. சிவப்பிரகாசர் பாடிய மற்ற நூல்கள் எல்லாம் இருக்குது. இதை தொடர்ந்து தாயுமானவர் வருவார். இந்த பட்டியலில் தாயுமானவர் வருவார். ஸோ அடுத்த காணொலியில் நம்ம என்ன பண்ணிடலாம்னா மீதி இருக்கக்கூடிய இந்த வினாக்களை எல்லாம் பார்த்துடலாம். தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.